வந்து பீகாரில் 8 கோடி வாக்காளர்கள், அதில் 7,24,000 வாக்காளர்கள் தான் இருக்காங்க, 65 லட்சம் வாக்காளர்கள் வந்து விடுபட்டிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அது என்ன காரணத்துக்காக விடுபட்டார்கள் என்கிற காரணங்களை எங்களால் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு அதை சொல்ல தேவையில்லை, சொல்ல முடியாதில்லை, சொல்ல தேவையில்லை ஒன்று. இரண்டாவது, வரைவு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படாத நபர்களின் விவரங்கள் அடங்கிய பட்டியலை வெளியிட முடியாது. இந்த துணியை பார்க்கணும். அதை விட மூன்றாவது சொன்னாங்க, இந்த பட்டியலை தர வேண்டும் என்று யாரும் கேட்பதற்கு உரிமை இல்லை, நீதிமன்றத்துக்கே உரிமை இல்லை. கேட்பது உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் கேட்கிறது. தேர்தல் ஆணையத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ராகுல் காந்தி கேட்கிறார், எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறாரு, 65 லட்சம் வாக்காளர்கள் விடுபட்டதா சொல்றாங்க, அதை பற்றி ஒரு டிஜிட்டல் தகவலை ஏன் கொடுக்கல? ஒன்று. இரண்டாவது, இப்போ ராகுல் காந்தி அந்த பெங்களூருடைய அந்த மத்திய பெங்களூருடைய அந்த தொகுதியில் ஒரு சட்டமன்ற தொகுதியை தான் அவர் சாம்பிளா எடுத்து வேலை பார்த்தாங்க. ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, இந்த தகவல்கள் தேர்தல் ஆணையத்தில் பெற்றுக்கொண்டு தான் அவங்க வேலை பார்த்தாங்க. ஏன்னா தேர்தல் ஆணையம் மேனுவலாக தான் கொடுத்துச்சு. அந்த சட்டமன்றத்துடைய அந்த சுமார் ஒரு எத்தனை பேர் இருக்காங்களோ அது சம்பந்தமாக கொடுக்குறாங்க. பாராளுமன்ற தொகுதியை கொடுக்குறாங்க, அதில் ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதியை தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. அதில் இருக்கின்ற பிரச்சனைகளை சொல்றாரு. சில வாக்காளர்களுக்கு போட்டோ சரியில்லை, போட்டோ சின்னதாக இருக்கு, ஒரே முகவரியில் 10,000 பேர் இருக்காங்க, பல்வேறு பிரச்சனைகளை சொல்லி காமிக்கிறாங்க. இப்படி 1 லட்சம் பேர் வந்து போலி வாக்காளர்கள் அப்படின்னு எடுத்து சொல்லப்போனால் 1,46,000 நினைக்கிறேன், அது புள்ளி விவரத்தோடு கொடுக்குறார். அப்போ ஒரு எதிர்க்கட்சி தலைவர் புள்ளி விவரத்தோடு கொடுப்பதை தேர்தல் ஆணையம் எப்படி பரிசீலிச்சிருக்கணும்? ஏன் தேர்தல் ஆணையம் வந்து இது நீங்கள் வந்து எழுத்து முறையில் கொடுங்க, நீங்கள் சைன் பண்ணி கொடுங்க, சத்தியப்பிரமாணம் எடுத்து கொடுங்கன்னு கேட்குறது ஏன் தேவையில்லையே? ஏன்னால் இந்த தரவுகள் எல்லாமே தேர்தல் ஆணையத்திலிருந்து எடுக்கப்பட்ட தரவுகள். ஒன்று. இது கொடுமை என்னன்னா, தேர்தல் ஆணையம் இவ்வளவு பெரிய ஒரு அமைப்பு, ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி,